போரில் யார் சாகப் போகிறார்கள், யார் வெற்றி பெறுவார்கள் என்று பந்தயம் கட்ட முடியுமா? இதுதான் இப்போ உலகத்துல நடக்குது. நம்ப முடியலல்ல. இந்த அதிர்ச்சிகரமான கேள்வி ஒரு கற்பனை அல்ல, மாறாக பிரெடிக்ஷன் மார்க்கெட்ஸ் எனப்படும் புதிய வகை ஆன்லைன் தளங்களின் நிதர்சனமான உண்மை. ஒரு தலைவரின் மரணம், ஒரு நாட்டின் போர் முடிவு, அணு ஆயுத தாக்குதல் அல்லது ஒரு முக்கிய அரசியல் நிகழ்வின் விளைவு என பல அதிர்ச்சிகரமான விஷயங்கள் மீது கோடிக்கணக்கான டாலர்கள் பந்தயம் கட்டப்படுகின்றன. உலக அரசியலில் ஒரு புதிய மற்றும் ஆழமான சர்ச்சையை கிளப்பியுள்ள இந்த தளங்கள் எதிக்ஸ், சட்டம் மற்றும் நிதி ஒழுங்குமுறை ஆகிய எல்லைகளை கேள்விக்குள்ளாக்கியுள்ளன. இந்த பாலி மார்க்கெட், கால்ஷி போன்ற செயலிகள் கடந்த ஒரு வருடமாக அமெரிக்காவில் அசுர வேகத்தில் பிரபலமாகிவிட்டன. சுமார் $44 பில்லியன் அளவுக்கு வர்த்தகம் நடந்திருக்கிறது என்றால் இந்த சந்தையின் பிரம்மாண்டத்தையும் அதன் மீதான மக்களின் ஈடுபாட்டையும் புரிந்து கொள்ளலாம். ஆரம்பத்தில் விளையாட்டுப் போட்டிகள் அல்லது உள்ளூர் தேர்தல்களின் முடிவுகள் மீது பந்தயம் கட்டுவதுடன் தொடங்கிய இந்த தளங்கள் படிப்படியாக தங்கள் வரம்பை விரிவுபடுத்தி தற்போது சர்வதேச அரசியல் மற்றும் இராணுவ நடவடிக்கைகளிலும் கால் பதித்துள்ளன. இப்போ ஈராக், வெனிசுலா, இஸ்ரேல் போன்ற நாடுகளின் இராணுவ நடவடிக்கைகள், உள்நாட்டு அரசியல் மாற்றங்கள் அல்லது ஒரு குறிப்பிட்ட தேதியில் ஒரு தலைவர் பதவியில் இருப்பாரா இல்லையா என்பது போன்ற கேள்விகள் மீது பந்தயம் கட்ட ஆரம்பித்து விட்டார்கள். ஈரானின் மத தலைவர் அயதுல்லா அலி கமேனி மார்ச் 1ஆம் தேதிக்குள் பதவியிலிருந்து நீக்கப்படுவாரா என்று கூட ஒரு சவால் நடந்தது. இதுபோன்ற நிகழ்வு ஒப்பந்தங்கள் அமெரிக்க சட்டங்களுக்கு அப்பட்டமாக எதிரானது. போர், பயங்கரவாதம், படுகொலை போன்ற விஷயங்கள் மீது பணயம் வைக்க சட்டத்தில் இடமில்லை. இத்தகைய சவால்கள் மனித உயிர்கள் மற்றும் சர்வதேச ஸ்திரத்தன்மைக்கு விலை நிர்ணயம் செய்வது போன்ற ஒரு கொடூரமான நடைமுறையாகவே பார்க்கப்படுகிறது. ஆனாலும் இந்த நிறுவனங்கள் லட்சக்கணக்கான வர்த்தகங்களை நடத்தி வருகின்றன. இதை எதிர்த்து குரல்கள் எழத் தொடங்கிவிட்டன. இது ஒரு கொடூரமான விஷயம். ஒரு நாட்டின் தலைவரின் மரணம் மீது சவால் விடுவது என்று பப்ளிக் சிட்டிசன் என்ற நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பு புகார் கொடுத்திருக்கிறது. இது வெறும் நிதி சார்ந்த கேள்வி மட்டுமல்ல, ஒரு சமூகத்தின் தார்மீக விழுமியங்கள் மற்றும் நெறிமுறைகள் சார்ந்த ஒரு கேள்வியாகவும் மாறி நிற்கிறது. பாலிமார்க்கெட் மட்டும் ஈராக் போர் தொடர்பான சவால்களில் $500 மில்லியன் மேல் வர்த்தகம் செய்திருக்கிறது. ஒரு கட்டத்தில் அணு ஆயுத தாக்குதல் நடக்குமா என்பது குறித்தும் சவால் நடத்தப்பட்டது. சமூக வலைதளங்களில் கடும் எதிர்ப்பு வந்ததும் அந்த சவாலை மட்டும் நீக்கிவிட்டார்கள். இது இந்த தளங்களின் மீதான பொதுமக்களின் கோபத்தையும் அவை கடக்கும் எல்லைகளையும் காட்டுகிறது. ஆனால் அமெரிக்க படைகள் ஈரானுக்குள் நுழையுமா என்பது போன்ற சவால்கள் இன்னும் இருக்கின்றன. கால்ஷி நிறுவனமும் கமேனி பற்றிய சவாலை ரத்து செய்தது. யாரோ ஒருவரின் மரணம் மீது நேரடியாக பணயம் வைக்க முடியாது என்று காரணம் சொன்னது. இந்த அமைப்புகள் கடுமையான விமர்சனங்கள் எழும்போது மட்டும் சில நடவடிக்கைகளை எடுத்து தங்கள் மீதான அழுத்தத்தை தணித்துக் கொள்ள முயல்வதாக மாற்று கருத்துடையோர் கருதுகின்றனர். ஆனால் இந்த குழுமங்கள் தங்களை சவால் நிறுவனங்களாக பார்க்கவில்லை. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் போல மக்கள் எதிர்கால நிகழ்வுகளின் முடிவுகள் மீது ஒருவருக்கொருவர் சவால் கட்டிக்கொள்ளும் நிகழ்வு ஒப்பந்தங்கள் இவெண்ட் கான்ட்ராக்ட்ஸ் என்று சொல்கிறார்கள். இதன் மூலம் பாரம்பரிய சூதாட்ட அமைப்புகளுக்கு பொருந்தும் மாநில அளவிலான கடுமையான விதிமுறைகள் மற்றும் அதிக வரிகளிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியும் என்று நம்புகிறார்கள். இதனால் இவர்களை மத்திய அரசின் நிதி ஒழுங்குமுறை ஆணையமான CFTC, அதாவது கமோடிட்டிஸ் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் கமிஷன் தான் கண்காணிக்க வேண்டும் என்று வாதிடுகிறார்கள். CFTC என்பது பொருட்கள் மற்றும் எதிர்கால ஒப்பந்தங்களை ஒழுங்குபடுத்தும் ஒரு கூட்டாட்சி அமைப்பு ஆகும். இந்த குழுமங்கள் தங்கள் தயாரிப்புகளை நிதிச்சந்தை கருவிகளாக வகைப்படுத்துவதன் மூலம் ஒழுங்குமுறை தன்னிச்சையான ரெகுலேட்டரி ஆர்பிட்ரேஜ் ஒரு இடைவெளியை சுரண்ட முயல்வதாக விமர்சகர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஆனால் விமர்சகர்கள் இதை ஒப்புக்கொள்ளவில்லை. இது வெறும் சவால்தான், நிதி சந்தை என்று வேஷம் போடுகிறது என்கிறார்கள். சூதாட்ட அமைப்புகள் மாநில அரசுகளின் கடுமையான விதிமுறைகள், வரிகள் ஆகியவற்றை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அதை தவிர்க்கவே இந்த புதிய வழி என்று குற்றம் சாட்டுகிறார்கள். இந்த குழுமங்கள் தங்கள் தளங்களை தகவல் திரட்டும் கருவிகள் என்றும் சந்தையின் ஞானத்தை பிரதிபலிப்பதாகவும் வாதிடுகின்றன. ஆனால் இந்த வாதம் நிகழ்வுகளின் மீதான சவாலின் அடிப்படை சூதாட்டத்தன்மையை மறைக்காது என்பது விமர்சகர்களின் நிலைப்பாடு. இதனால்தான் மாநில அரசுகள் இந்த அமைப்புகளை சூதாட்ட நிறுவனங்களாகவே கருத வேண்டும் என்று பல சட்ட போராட்டங்கள் நடக்குது. சில குடியரசுக் கட்சியினரும் கூட இந்த விஷயத்தில் கவலை தெரிவித்துள்ளனர். பாரம்பரிய சூதாட்ட அமைப்புகளும் தங்களுக்காக லாபி செய்ய ட்ரம்ப் அரசின் முன்னாள் அதிகாரி மைக் முல்வானியை நியமித்திருக்கிறார்கள். இது இந்த சந்தையில் உள்ள பொருளாதார நலன்களையும் கட்டுப்பாட்டு அதிகாரத்திற்கான போராட்டத்தையும் எடுத்துக்காட்டுகிறது. சூதாட்டமே இருக்கக்கூடாது என்று யாரும் சொல்லவில்லை. ஆனால் சூதாட்டம் என்றால் அதை சூதாட்டமாகவே நெறிப்படுத்த வேண்டும் என்று பெட்டர் மார்க்கெட்ஸ் அமைப்பின் பென் ஷிஃப்ரின் கூறுகிறார். இதுதான் இப்போதைய மிகப்பெரிய விவாதம். வெனிசுலா அதிபரை கைது செய்வதற்கு சற்று முன்பு ஒரு புதிய சவால் கட்டுபவர் பாலி மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட $500 மில்லியன் சம்பாதித்திருக்கிறார். இதுபோன்ற சம்பவங்கள் உள்வர்த்தகம், இன்சைடர் ட்ரேடிங் நடப்பதாக குற்றச்சாட்டுகளை எழுப்பியுள்ளன. அதாவது நிகழ்வுகள் நடப்பதற்கு முன்பே ரகசிய தகவல்களை பெற்று அதன் மூலம் லாபம் ஈட்டுவது. இது நிதிச்சந்தைகளில் கடுமையான குற்றமாக கருதப்படுகிறது. கூட்டாட்சி அதிகாரிகள் இந்த நிகழ்வு ஒப்பந்தங்களில் வர்த்தகம் செய்யக்கூடாது என்று ஜனநாயக கட்சியினர் சட்டம் கொண்டு வந்திருக்கிறார்கள். இது இந்த சந்தைகளின் நம்பகத்தன்மை மற்றும் நேர்மை குறித்த ஆழமான கவலைகளை பிரதிபலிக்கிறது. ஆனால் இந்த சவால் தளங்கள் மீது முழுமையான தடை வருவது கடினம். பிடன் நிர்வாகம் ஒருமுறை தடை செய்ய முயன்றது. ஆனால் நீதிமன்றத்தில் தோல்வியடைந்ததாலும் ட்ரம்ப் நிர்வாகம் தளர்த்தப்பட்ட விதிகளை ஆதரிப்பதாலும் அந்த முயற்சி தடைப்பட்டுவிட்டது. ட்ரம்ப் நிர்வாகத்தின் கீழ் நிதிச்சந்தைகளில் புதுமைகளை ஊக்குவிக்கும் போக்கின் ஒரு பகுதியாக இந்த நிகழ்வு ஒப்பந்தங்கள் மீதான கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டன. CFTCயும் கூட இந்த குழுமங்களுக்கு ஆதரவாகவே மாநில அரசுகளுக்கு எதிராக நிற்கிறது. முன்னாள்
CFTC தலைவர் மைக்கேல் செலிக், இந்த நிகழ்வு ஒப்பந்தங்கள் பொருளாதார ரீதியாக முக்கியமானவை. குழுமங்கள் சில அபாயங்களுக்கு எதிராக தங்களை பாதுகாக்க உதவுகின்றன என்கிறார். உதாரணமாக, ஒரு குழுமத்தின் வருவாய் ஒரு குறிப்பிட்ட அரசியல் நிகழ்வால் பாதிக்கப்படலாம் என்றால், அவர்கள் இந்த சந்தைகளில் ஒப்பந்தங்களை வாங்கி அந்த அபாயத்திற்கு எதிராக தங்களை பாதுகாக்க சவால் கட்டவும் முடியும் என்று அவர் வாதிடுகிறார். அமெரிக்க மக்கள் இந்த தயாரிப்பை விரும்புகிறார்கள் என்றும் கூறுகிறார். இந்த சந்தைகள் ஒரு குறிப்பிட்ட தேவையை பூர்த்தி செய்வதாகவும் அவற்றின் மீதான தடையை மக்கள் விரும்ப மாட்டார்கள் என்றும் ஒரு வாதமாக முன்வைக்கப்படுகிறது. அழுத்தம் அதிகரித்ததும் பாலிமார்க்கெட் சந்தேகத்திற்கிடமான நடவடிக்கைகளை கண்காணிக்க சில நடவடிக்கைகளை அறிவித்துள்ளது. கால்சியும் உள்வர்த்தகத்தை எதிர்த்து 200 விசாரணைகளை நடத்தி 2 வழக்குகளில் தண்டனைகளையும் அறிவித்துள்ளது. கமேனி பற்றிய சவாலை ரத்து செய்தபோது மரணத்துடன் நேரடியாக தொடர்புடைய சவால்களை நாங்கள் பட்டியலிடவில்லை என்று கூறியது. இந்த சுய ஒழுங்குமுறை முயற்சிகள் இந்த அமைப்புகள் தங்கள் மீதான பொதுமக்களின் நம்பிக்கையை மீட்டெடுக்கவும் கட்டுப்பாட்டு அதிகாரிகளின் தலையீட்டை தவிர்க்கவும் எடுக்கப்படும் படிகளாகும். ஆனால் என்ற சவால் கட்டியவர் இந்த விதிகள் ஆரம்பத்தில் தெளிவாக இல்லை என்று சொல்கிறார். அவர்கள் இதை ஒப்பந்த வர்த்தகம் என்கிறார்கள். தொழில்நுட்ப ரீதியாக அது உண்மைதான். ஆனால் நாம் அனைவரும் நேர்மையாக இருக்க வேண்டுமென்றால் இது வெறும் சவால்தான் என்கிறார் அவர். இந்த வெளிப்படையான கருத்து இந்த சந்தைகளின் அடிப்படை தன்மையை கேள்விக்குள்ளாக்குகிறது. இறுதியில் இது வெறும் சவால் இல்ல, இது உலக அரசியலின் இருண்ட பக்கம். அரசியல் நிகழ்வுகள் மற்றும் மனித உயிர்களை சவால் பொருட்களாக மாற்றும் இந்த புதிய பணம் எங்கே கொண்டு போய்விடும்? இது உலக அரசியல் மற்றும் சமூக நெறிமுறைகளில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாகும். இந்த சந்தைகள் தகவல் திரட்டுவதற்கும் அபாயங்களை நிர்வகிப்பதற்கும் ஒரு பயனுள்ள கருவியாக செயல்பட முடியும் என்று அதன் ஆதரவாளர்கள் வாதிட்டாலும், மனித துயரங்கள் மற்றும் அரசியல் ஸ்திரமின்மை மீது சவால் விடுவதன் தார்மீக விளைவுகள் புறக்கணிக்க முடியாதவை. இந்த சிக்கலான கட்டுப்பாட்டு மற்றும் தார்மீக விவாதம் எதிர்காலத்தில் உலகெங்கிலும் உள்ள அரசாங்கங்கள் மற்றும் சமூகங்களுக்கு ஒரு பெரிய சவாலாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை. அதனால்தான் இந்த விஷயம் சாதாரண செய்தியில்ல, மாறாக உலகளாவிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விவாதப் பொருளாகும்.